வணக்கம். வள்ளலார் பெருமைகள் உங்களை வரவேற்கிறது. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. இது நம்முடைய தெய்வ தந்தையாகிய திருவருட்பிரகாச வள்ளற் பெருமானார் திருவாய் மலர்ந்தருளிய மகா மந்திரமாகும். இந்த மகா மந்திரத்திற்கான பொருள் பலரும் பல வகையில் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உண்மையில் பெருமானார் மனித வாழ்வின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் வகையில்தான் இந்த மகா மந்திரத்தை நமக்காக கொடுத்தார். இதில் முதலில் வரக்கூடிய அருட்பெருஞ்சோதி மனிதர்கள் அடைய வேண்டிய பேரொளி அனுபவத்தையும், இரண்டாவதாக வரக்கூடிய அருட்பெருஞ்சோதி என்பது மனிதர்கள் அடைய வேண்டிய பொன்னொளி அனுபவத்தையும், இந்த இரண்டு அனுபவங்களையும் குறிப்பதாகும். அதற்கடுத்தபடியாக பெருமானார் தனிப்பெருங்கருணை என்று கொடுக்கிறார்கள். ஆம், நாம் எத்தனையோ பிறவிகளை எடுத்தோம், ஒவ்வொரு பிறவியிலும் வாழ்ந்தோம். எத்தனையோ அன்னையர், எத்தனையோ தந்தையர், எத்தனையோ மனைவியர், எத்தனையோ கணவன்மார்கள், எத்தனையோ குழந்தைகள், எத்தனையோ சொத்து சுகங்கள். ஆனால் அத்தனையும் மாறிக்கொண்டேதான் இருக்கிறது. பெருமானார் சொல்லுவார், ஒவ்வொரு பிறவியாக பிறந்து 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 அழுத்து போய்விட்டோம். தேவர்களுக்கும் கிடைக்காத பிறவி இந்த மனித பிறவி என்று நம்முடைய பெருமானார் திருவாய் மலர்ந்தருளி உள்ளார்கள். அப்படிப்பட்ட இந்த மனித பிறவியை காக்க வேண்டும் என்று சொன்னால் மனிதர்கள் மரணமடையாமல் அமுதம் சாப்பிட வேண்டும். அந்த அமுதம் எப்படி கிடைக்கும்? நாம் இருக்கக்கூடிய பக்தியினால், நம்மிடம் இருக்கக்கூடிய ஒழுக்கத்தினால், நம்மிடம் இருக்கக்கூடிய அளவு கடந்த இன்னதென்று சொல்ல முடியாத அளவிற்கு இருக்கக்கூடிய கருணையினால், நாம் செய்யக்கூடிய தவத்தினால், இந்த நான்கினாலும் இந்த உடல் மாற்றம் அடைகின்ற பொழுது நமக்கு உள்ளே ஊறக்கூடிய அமுதத்தினால்தான் இந்த தேகம் மரணமில்லாமல் வாழ முடியும். ஆகவேதான் பெருமானார் தனி பெரும் கருணை என்று அமுதம் சாப்பிடுவதை சொன்னார். ஆம், இந்த உலகத்தில் அமுதம் சாப்பிடுவதை விட பெரிய கருணை இருக்க முடியுமா? இருக்க முடியாது. இறைவன் நமக்கு எவ்வளவோ கருணை செய்திருக்கிறான், எவ்வளவோ தயவோடு இருக்கிறான். அப்படிப்பட்ட இறைவன் நம்மிடம் காட்டக்கூடிய கருணையிலேயே மிகப்பெரிய கருணை எது என்று கேட்டீர்கள் என்று சொன்னால், இந்த தேகம் அழியாமல் வாழ்வதற்கான அமுதம் சாப்பிடுவதைத்தான் பெருமானார் தனிப்பெருங்கருணை என்று நமக்கு கொடுத்திருக்கிறார். முதலில் வரக்கூடிய அருட்பெருஞ்சோதி பேரொளி அனுபவம், இரண்டாவதாக வரக்கூடிய அருட்பெருஞ்சோதி பொன்னொளி அனுபவம், மூன்றாவதாக வரக்கூடிய தனிப்பெரும் கருணை அமிர்தம் சாப்பிடுவது, நான்காவதாக வரக்கூடிய தனிப்பெரும் கருணை இறைவனாகிய உள்ளொளியை கண்டு அவன் நம்முள் கலந்து நாம் என்றும் இறைவனாக மாறுவது, மரணத்தை வெல்வது, நாமும் இறைவனும் ஒன்றாவது, இறைநிலை அறிந்து அம்மயமாவது. இப்படிப்பட்ட நிலையை நாம் பெற வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் அனுபவிக்க வேண்டிய மந்திரத்தை நன்றாக கவனியுங்கள். இந்த மந்திரத்தை நீங்கள் ஒவ்வொரு முறை சொல்கின்ற பொழுதும், அருட்பெருஞ்சோதி என்று சொல்கின்ற பொழுது நான் பேரொளி அனுபவத்தை பெற வேண்டும் என்று நினைத்து சொல்லுங்கள். அடுத்த அருட்பெருஞ்சோதியை சொல்கின்ற பொழுது நான் பொன்னொளி அனுபவத்தை பெற வேண்டும் என்று நினைத்து சொல்லுங்கள். அடுத்து தனிப்பெரும் கருணையை சொல்கின்ற பொழுது நான் அமுதம் சாப்பிட வேண்டும் என்பதை நினைத்து சொல்லுங்கள். நான்காவதாக அருட்பெருஞ்சோதியை சொல்கின்ற பொழுது அந்த இறைவன் உள்ளொளி, அந்த சிதம்பரம், அந்த நடராஜ பெருமான், சிதம்பரம் நடராஜர் என்று சொன்னவுடன் நீங்கள் இங்கு இருக்கக்கூடிய சிதம்பரத்தை எடுத்துக்கொள்ளாதீர்கள். புருவ மத்தியில் இருக்கக்கூடிய சிதம்பரம் என்று அழைக்கப்படக்கூடிய, திருச்சிற்றம்பலம் என்று சொல்லப்படக்கூடிய புருவ மத்தியில் உள்ளே இருக்கக்கூடிய அந்த உள்ளொளியாகிய இறைவன் நம் தேகத்திற்குள் நிரந்தரமாக கலக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு இந்த மகா மந்திரத்தை சொல்லுங்கள். நாளும் நாம் பெருமானார் பெற்ற பெருவாழ்வை பெற்று பெருமானாரை போல் வாழ வேண்டும். சுத்த சன்மார்க்கத்தின் முக்கியமான இலக்கு எது என்று கேட்டால், நேற்று இருந்தவர் இன்று இல்லை என்கின்ற நிலையை மாற்றி, நேற்றிருந்தார் இன்று இருக்கின்றார் என்றும் இருப்பார். ஏனென்றால் சுத்த சன்மார்க்கத்தின் முடிந்த முடிவு மனிதர்களை தெய்வ நிலைக்கு மாற்றி அமைப்பதுதான். அதை அடிப்படையாக வைத்துத்தான் பெருமானார் அவருக்குள் எழுந்த அந்த அனுபவத்தை, அந்த இன்பத்தை, அந்த பேரின்பத்தை நமக்கு மகா மந்திரமாக கொடுத்திருக்கிறார். ஆகவே நாம் மகா மந்திரம் உச்சரிக்கின்ற பொழுதெல்லாம் இந்த பொருளில் உச்சரிப்போம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு சகோதரன் காஞ்சிபுரத்திலிருந்து செந்தில். இந்த நிகழ்ச்சியை, இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள். இந்த வள்ளலார் பெருமைகள் என்கின்ற யூடியூப் சேனலை
சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்களுடைய கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்க, மற்றவர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. நாம் தொடர்ந்து இணைந்திருப்போம் வள்ளலார் பெருமைகளோடு. நன்றி, வந்தனம். ராமலிங்க அபயம்.